டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி கிட்ஸ் பெஸ்ட்ரி சார்பாக ஒரு மேஜிக்கல் கிறிஸ்மஸ் ட்ரீயை விற்பனை செய்தோம் 99 ரூபாய்க்கு. கொஞ்சோண்டு அதில் லிக்விட் ஊற்றினா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் செம்மையான ஒரு மேஜிக்கல் ட்ரீ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடியது உதிர்ந்து அந்த ஒரு ஸ்டாண்டுக்குள்ளேயே விடும். மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா எகெயின் வேறு கலரில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரியான கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை தூக்கி தூர போட்டுறாதீங்க, மறுபடியும் தண்ணி ஊற்றி அதை வளர்க்கலாம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அரசியல் சதுரங்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருப்பது அப்படிங்கிறது அம்பேத்கர் அவர்களுடைய அந்த டாபிக் தான். விடுதலை சிறுத்தை கட்சிகள் இன்னைக்கு பாராளுமன்றத்திலேருந்து இங்கே வர ரயில் மறியல் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் மறியலில் ஈடுபட்டாங்க. இதற்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்காங்க. சீமான் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அடுத்தா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே இதற்கு விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே அம்பேத்கர் அவர்களுக்கு ஆதரவாகவும், அதே நேரத்தில் அமித்ஷா அவர்கள் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி அவருடைய உருவ பொம்மை எல்லாமே இன்று தமிழ்நாட்டில் எரிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு செய்தியாக இருக்கும்போது அடுத்ததாக மிக முக்கியமான சில செய்திகள் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அடுத்ததாக என்னப்பா அவ்வளோ பெரிய முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாதுங்க. கேரள கழிவுகளை கொட்டும் இடமா தமிழ்நாடு அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. அப்போ நம்முடைய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு கண்டிப்பாக கேரளா தான் காரணம். கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வேஸ்ட் கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டுறதுனால தமிழ்நாட்டில் நிறைய பாதிப்புகள் வருது. இதெல்லாம் அள்ளி மறுபடியும் கேரளாவுக்கே கொண்டு போகிறதுக்கு கேரளாவினுடைய அந்த அரசாங்கம் தான் இதனுடைய செலவுகளை ஏற்க வேண்டும். இதை மறுபடியும் கேரளாவுக்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயத்தில் தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை எல்லாருமே சொல்லி, என்னப்பா இது தமிழ்நாடு இப்படி குப்பைக்காடாக இருக்கே, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மாடலா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டுட்டு வராங்க. உடனடியாக இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய திமுகவினுடைய அமைச்சர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். வேற யாருமே கிடையாது, தங்கம் தென்னரசு அவர்கள் தான் அந்த பதிலடியை கொடுத்திருப்பது. கேரள மருத்துவ கழிவு விவகாரம், இபிஎஸ்க்கு தங்கம் தென்னரசு பதிலடி. கடந்த அதிமுக ஆட்சியில் தான் தமிழ்நாடே கேரளாவின் குப்பத்தொட்டியாக கிடந்தது. திமுக ஆட்சியில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு கேரள கழிவுகள் நுழைவது பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சொன்ன மாதிரி கம்பேரிசன், அவங்களை கை காண்பித்து இவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க, பிஜேபியை கை காண்பித்து டிஎம்கே தப்பிச்சுக்கிடும், நாம் தமிழர் கை காண்பித்து அதிமுக தப்பிச்சுக்கிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரையோ ஒரு நபரை குற்றம் சுமத்தி விட்டு நாம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் அரசியல் அப்படிங்கிறது இருக்குது. கேரளாவில் கழிவுகளே கொட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்களால் சொல்ல முடியலை. என்ன அவர் சொல்கிறது என்னன்னா, தெனாலிராமன் கதையெல்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, இந்த கோட்டை அழிக்காமல் இந்த கோட்டை சின்னதாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு பெரிய கோடு போட்டுட்டா இந்த கோடு சின்னதாகிடுச்சுல அப்படின்னு சொல்லிலாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, திருநெல்வேலியில் தென்காசி பகுதிகளில் இந்த மாதிரியான மருத்துவ கழிவுகள் 2 ரூட்லேருந்து போகக்கூடிய கேரளாவிலேருந்து வரக்கூடிய வாகனங்கள் வழியாக கொட்டப்படுகின்றன அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இன்னொரு செய்தி நீங்கள் வாசிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் கன்னியாகுமரி, நாகர்கோவில் பக்கமாக இருந்து வரக்கூடிய கேரளாவினுடைய பல வாகனங்களை மறித்து பார்த்ததில் 5க்கும் அதிகமான அந்த வாகனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதை நேராக காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கிறார்கள். இதெல்லாம் என்னன்னு பார்த்தா மீன் கழிவுகள், மருத்துவ கழிவுகள்லாம் இன்னைக்கும் ஏற்றிட்டு வந்த வாகனங்கள். அப்போ ஒரே நாள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இந்த மாதிரியான வாகனத்தை நிறுத்தி பார்க்கும்போது இப்படி கழிவுகள் வந்திருக்கிறது என்றால், இதே மாதிரி தினசரி நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாராவது அங்கே நின்று இதை கவனிச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே கழிவுகள் வரவே வந்திருக்காதே. அப்போது நாம் தமிழர் கட்சியால் செய்ய முடிவதை ஏன் இவங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? அப்போ இங்கே என்ன நடக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராங்க, வந்துட்டு என்னப்பா இப்படி கழிவுகளாக இருக்கே, மருத்துவ கழிவுகளை கேரளா தமிழ்நாட்டில் கொண்டு போட்டிருக்காங்களே, நல்ல ஒரு ஆண்மை மிக்க ஒரு தலைவர் இங்கே இருந்திருந்தாருன்னா இந்த கழிவுகளை தூக்கி அங்கே கொண்டு போட்டிருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வருது. அப்போ அதற்கு தான் தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் கொடுக்கிறார். உங்கள் ஆட்சியில் இதை விட ரொம்ப இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, நாங்கள் கண்காணித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஆட்சியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களே தவிர, உங்களுக்கு நாங்கள் பெட்டராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களை விட இன்னொருத்தர் பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குல்லன்னு சொல்லி மக்கள் ஆப்ஷன்ஸை தேடி போயிட்டாங்கன்னா, ஏன்னா நீங்களும் ஆப்ஷன்ஸ் தான் தாரீங்க. எய்தர் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்கிறத விட எங்களுக்கு இங்கே நோ மட்டுமே ஆன்சர் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். தேவையான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரட்டும், தேவையில்லாததை களைந்து விடுங்கள். அது அந்த அரசாங்கம் செய்தால் என்ன, இந்த அரசாங்கம் செய்தால் என்ன,
அந்த அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லி தான் இந்த அரசாங்கத்தை மக்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்போது நீங்க சொல்ல வேண்டியது என்ன? அந்த அரசாங்கம் செய்ய தவறியதை நாங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லணும். நீங்க செஞ்சதை விட நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கம்மியாக தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுல ஒரு அரசாங்கத்தினுடைய வெற்றி இல்லை என்பதை திமுக சீக்கிரமாக புரிந்து கொள்ளுமாக இருக்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு இன்னொரு செய்தி, அது சிவகங்கையிலிருந்து வந்திருந்தது. நகர்மன்ற கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவருக்கும் காங்கிரஸ் கவுன்சிலருக்கும் இடையே சலசலப்பு. சலாசலா கலசலா அந்த மாதிரியான ஒரு சலசலப்பு. இது என்ன சலசலப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை அவங்க ஃபண்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டை சரியாக யூஸ் பண்ணாமையே ஃபண்டு எழுதி எடுத்துடுறாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை எதுவுமே நடக்காமலேயே ஃபண்டு காலி ஆகிறது. அப்படி இருக்கும்போது எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி காங்கிரசினுடைய கவுன்சிலர் கேள்வி கேட்க, அதற்கு திமுகவினுடைய நகர்மன்ற தலைவர் பதில் சொல்ல ஒரு கைகலப்பானதாக சொல்லப்படுகிறது. இதே மாதிரி இன்னொரு கைகலப்பும் நான் இன்னைக்கு செய்தி வாசித்தேன். ஒரு கவுன்சிலருக்கும் இப்போதைய கவுன்சிலருக்கும் முன்னாள் கவுன்சிலருடைய கணவருக்கும் இடையே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. இது கூடவே அரசியல் கட்சிகளுடைய ஸ்டண்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நாம் தமிழர் கட்சி கூண்டோடு அவ்வளோதான் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போதும் தாவேகா கட்சி வளர்ந்து வருகிறது. வாழை படத்தில் நடித்த முக்கியமான சிறுவன் தாவேகாவில் இணைந்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் இன்னைக்கு தாவேகாவில் நடித்த அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நான் எந்த அரசியல் கட்சியிலையும் சேரலை, தாவேகாலெலாம் சேரலை, எனக்கு இன்னும் 18 வயசு ஆகலை. ஒருவேளை எனக்கு 18 வயசு ஆன பிறகு நான் எதில் சேரலாம், தாவேகால சேரலாம், அது அந்த ஒரு டைமை பொறுத்து அப்படின்னு சொல்லி அந்த தம்பி விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன கேள்வினா, இந்த செய்திகளை வெளியிட்டது யாரு? ஊடகம். இந்த செய்தியை மறுப்பது யாரு? அதுவும் ஊடகம். அப்போ செய்தியை சரியாக ப்ரூஃப் ரீட் பண்ணாமல் போட்டுட்டாங்களா? அந்த பையன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணித்தா, எப்பா தம்பி நீ தாவேகால இணைந்து விட்டாயா அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஏதாவது ஒரு ஊடகம் உண்மையாக, இதுக்கு எதுவுமே வேண்டாம், தெம்பு திராணி தைரியம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், உண்மையை போடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உப்பு போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் மட்டும் போதும் நம்முடைய ஊடகம் இதை சரிபார்த்து அதை வெளியிட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த செய்தி எல்லா ஊடகத்திலையும் வந்திருந்தது, என்னால் அதை கவனிக்க முடிந்தது. எல்லா ஊடகங்களுடைய சமூக பிரிவுகள், ட்விட்டரில் இப்போ இந்த நியூஸ் சேனல் இருக்கா, புதிய தலைமுறை இருக்கா, தந்தி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தனித்தனியாக சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே எல்லாத்துலேயுமே தாவேகாவில் இணைந்தார், வாழைப்படத்தில் நடித்த முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிற செய்தியை என்னால் பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு செய்தி ஊடகமாவது அது சரி பார்த்துருந்தாங்க அப்படின்னா மக்களிடையே இவ்வளோ பெரிய ஒரு அளவுக்கு இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்காது. ஸோ நாம் செய்கிற வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் என்னைக்கு இந்த மாதிரி பத்திரிகை ஊடகத்துக்கு வரப்போகிறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையாக ஊடகத்துக்கு பெரிய அளவில் ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது. அப்படி இல்லையா இந்த பிரைட் ஃபியூச்சர் டிம் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பதிலே சொல்ல வேண்டாம், நீங்கள் எந்த நியூஸும் போட வேண்டாம், யாராவது இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்துருவாங்க, அதன் பிறகு பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு நியூஸ் மீடியாவும். சரி பார்த்து சொல்லுங்கப்பா, இதே மாதிரி நாளைக்கு வேறு எதையும் தப்பாக சொல்லிடாதீங்க அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அவ்வளோதான். உங்களை எதிர்த்து எதுவும் பேசிட முடியாது, உங்களை நாங்கள் டார்கெட் பண்ண முடியாது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கான உண்மை செய்திகளை வெளியிடுங்கள். அஜெண்டா செய்திகளை விட்டுவிட்டு மிஸ்இன்ஃபர்மேஷனை பகிராமல் உண்மையான செய்திகள், ஒரு 10 செய்தி தான் உண்மையை உங்களால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்னா அந்த 10 செய்திகள் போதும். அதை வாசிக்கக்கூடிய நபர்கள் 10 செய்தியும் முத்தான செய்திகள் அப்படின்னு சொல்கிற அந்த பாராட்டை கொடுத்தால் போதும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான தப்பு செய்கிறதும் நான் தான், அதை தட்டி கேட்பதும் நான் தான், அதை மறுபடி தொடச்சி போட்டு போகிறதும் நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடுகளை ஊடகம் செய்யாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. அது சாதாரண மக்களோ சோஷியல் மீடியாவில் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் யாராவது செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் ஊடகத்தினுக்கு ஒரு தர்மம் இருக்குது. அந்த தர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் வேலை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி விஜய் த்ரிஷா அவர்களுடைய புகைப்படத்தை வெளியிட்டது யார்? அதே மாதிரி டிராவலில் யார் யார் பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த டிராவல் அந்த அட்டவணையை வெளியிட்டது யார்? இந்த கேள்வியை 2 பேர் கேட்டிருக்காங்க. ஒன்று சீமான் அவர்கள் பெரிய அளவில் கேட்டிருக்காங்க, அடுத்து அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுத போகிறோம், அந்த ஃபோட்டோ எடுத்தது யார், அந்த டிராவலுக்கான ஷீட்டை வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி, அதை இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் இன்டெலிஜென்ஸினுடைய வேலை இதுதானா? விஜய் அவர்கள் எங்கே போகிறாரு, அவர் எங்கே போகிறாரு, இவங்க எங்கே போகிறாங்க, இந்த ஃப்ளைட்டில் யார் போகிறாங்க, இதை கண்காணிப்பது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய உளவு பிரிவினுடைய வேலையா, வேறு வேலையா அவங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டிருக்கார். அதே மாதிரி சீமான் அவர்களும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை, அவங்க இந்த விமானத்தில் ஏறி போனதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இங்க எல்லா முக்கியமான பிரச்சனைகளையும் டைவர்ட் பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா அப்படிங்கிற கேள்வியை சீமான் அவர்கள் கேட்டிருக்கிறார். அடுத்ததா கோவி செழியன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, பல வழிகளிலும் ஆளுநர் இடையூறு செய்கிறார். துணைவேந்தர் விவகாரத்தில் அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் பாய்ச்சல். ஆல்ரெடி ஆளுநர் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே பெரிய உரசல் நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த உரசல்ல அடுத்ததா இன்னொரு உரசலாக நாம் இதை பார்க்கலாம்.
பார்க்கலாம். மேட்டூர் அனல் மின் நிலைய விபத்தில் 800 கிலோகிராம் இருக்கக்கூடிய நிலக்கரி சாய்ந்து விழுந்து விட்டதாகவும் அதில் சிக்கிய 2 பேர் பலியாகி விட்டார்கள் என்கிற தகவலும் தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ நிறைய செய்திகள், நிறைய அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். டெய்லி இதை பற்றியான அப்டேட் எல்லாமே போயிட்டு இருக்கு. அரசியல் சதுரங்கம் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான உங்களுக்குன்னு ஒரு இப்போ அபிப்பிராயம் வந்திருக்கும்ல, நீ இந்த வேந்தாண்டா, நீ இந்த கட்சி இல்லடா, நீ நார்மலாக நல்லா பேசுறடா விக்கி, ஏதாவது ஒரு விமர்சனம்னு உங்கள்கிட்ட இருக்கும்ல, இல்லாட்டி பாராட்டுன்னு உங்ககிட்ட இருக்கும்ல, ஒரே ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி உங்களுடைய விமர்சனமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாராட்டாக இருந்தாலும் சரி, கீழே கருத்துக்களாக வந்தது என்றால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.